ஹாய்டா மிஸ், வெல்கம் டு டாசில் டைரிஸ். ஐம் யூர் டாசில். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ஆன் ஷாட் பார்க்க போகிறோன்னா மிஸ்டர் மெச்சூர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆட்டிடியூட். சரி வாங்க நம்ம ஆன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் தான் ஒர்க் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வரீங்க. இங்கே சொல்லுங்கள். நானும் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. என்னங்க அப்போ எல்லாம் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன்ட்டு இப்போ என்ன மாட்டி விட்டுறீங்க? சொல்லிடுடி, என்னையே மாட்டி விடுங்க. வயன், என்னம்மா? ஏன் வயன் டென்ஷனாக இருக்கா? அது இல்லைம்மா, நல்லா போயிட்டுருந்த பிஸ்னஸ் இப்போ ஃபெயிலியரில் நிற்கிது. அதான் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்பா கூட சொன்ன அதை பற்றி தாண்டா உங்கள்கிட்ட பேசணும். என்ன இப்போ உங்கள் அப்பா தான்? இல்லைம்மா, நம்மளோட பிஸ்னஸ் பழைய நிலைமைக்கு வரணுன்னா நம்ம ஜான் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் கொண்டு வரணும். அது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம். அப்போ என்னப்பா அவங்கக்கிட்ட கேட்கலாம்ல, பார்ட்னர்ஷிப் கொண்டு வாங்க. ஆனால் வயன், அவங்க ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்? அவங்க நம்மளோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணுன்னா அவங்க பையன் ஜங்குக்கை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன? இல்லைம்மா, அப்பா ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களா? இல்லைம்மா, அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டால் தான் அவங்க ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் நல்ல பையன்தாம்மா. அப்பா என்ன நீங்கள் யாருனே தெரியாதுன்னு எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக நான் என்னையவே சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? அப்படின்ட்டு மேலே உங்கள் ரூமுக்கு வேக வேகமாக போய் உட்காந்துடுறீங்க. உங்கள் அம்மா அப்பா யாருமே பேசலை. ஸோ நீங்கள் எப்படின்னா ரொம்பவே ஆட்டிடியூடான ஒரு கேர்ள். உங்கள் ஆட்டிடியூடுக்கு உங்கள் பேரண்ட்ஸே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்பவே ஆட்டிடியூடாக இருப்பீங்க. என்ன நினச்சிட்ருக்காங்க? யாருன்னே தெரியாத ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன ரப்பிஷு. இப்போ உங்கள் ரூம் டோரை தான் நாக் பண்ணுறாங்க யாரோ. உள்ளே வாங்கப்பா. ஸோ இப்போ உள்ளே ஜேகே தான் ஒரு பிளாக் ஷர்ட் அண்ட் பேண்ட்டில் ஸ்லீவ்ஸ்லாம் ரோல் பண்ணி வாட்ச்லாம் கட்டி ஹேண்ட்ஸை பாக்கெட்டில் வச்சுட்டு நடந்து வரான். ஸோ நீங்கள் தான் ஜங்குக்கா? இங்கே பாருங்கள், இந்த மேரேஜ் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். மேரேஜும் நடக்கவும் போகிறதில்ல. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. ஐ நோ. ஸோ அப்போ எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இப்படிப்பட்ட பொண்ணு தான் உங்களுக்கு வேணுமா? இப்போ ஜங்குக் தான் உங்ககிட்ட லீன் ஆகுறான். இப்படிப்பட்ட பொண்ணு மட்டும்தான் வேணும். வாட்? எனக்கு ஒன்று பிடிக்கல. எனக்கு தெரியும். தெரியுமா? நீங்கள் கன்வின்ஸ் பண்ண மாட்டிங்களா? பேச மாட்டிங்களா? வேறு எதுவுமே பண்ண மாட்டிங்களா? இப்போ ஜங்குக் தான் உங்கள் மேலே அப்படியே ஹோவர் ஆகுறான். என்ன பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் பயப்படுறவ நான் இல்லை. எப்படியோ கடைசியில் நீ என்ன தானே சூஸ் பண்ண போகிற? ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆட்டிடியூடோட கொஞ்சம் கம்மி தான். இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக உங்கள் ஹிப்ஸில் கை வைக்கிறான். ஏன் உங்கள் கம்பெனியை விட்டால் எங்களுக்கு என்ன வேறு கம்பெனியாக இல்லை பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு? அப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப்பே எனக்கு தேவையில்லை. தட்ஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹிப்பை க்ரிப் பண்ணுறான். கையிடு. இப்போ ஜங்குக் தான் உங்கள் ஐஸை பார்த்து பேசுகிறான். உனக்கு என்னோட பார்ட்னர்ஷிப் வேணுமா வேணாமா அப்படின்றது உன் சாய்ஸ். பட் உன்கிட்ட இருந்து ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது. என்ன? ஆட்டிடியூடு. ஏன் ஆட்டிடியூடை நீ குறைக்க போறியா? என் பேரண்ட்ஸாலே முடியாதது உன்னால் என்ன முடியும்? முடியும். பார்க்குறியா? இப்போ ஜங்குக் தான் உங்கள் கிட்ட இல்லைனாயி உங்களை கிஸ் பண்ணுறான்.
நீங்கள் தான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிடுறீங்க. இப்படி டெய்லியும் கிஸ் பண்ணி உன் ஆட்டிடியூட் எடுத்துடுறேன். இப்போ நான் போகிறேன். பாய். நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு என்னோடய பார்ட்னர்ஷிப் வேணுமா வேண்டாமான்னு. ஓகே அப்படின்னு அவன் எந்திரிச்சு போயிடுறான். நீங்கள் அப்படியே தான் படுத்துருக்கீங்க. இவன் யாருக்கிட்ட எனக்கு கிஸ் பண்ணா? எவ்வளோ தைரியம் தான் என்னவே கிஸ் பண்ணியிருப்பான். ஏன் பையன் உனக்கு என்ன ஆச்சு? ஸோ நீங்களும் அந்த நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, யோசிச்சுட்டே தான் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் உங்கள் அப்பாட்ட போயிட்டு, அப்பா சொல்லுமா, ஏன் நம்ம வேறு கம்பெனியோடலாம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க முடியாதா? இங்கே பாருமா, அவங்க கம்பெனியை ரிஜெக்ட் பண்ணால் நம்மளுக்கு தான் லாஸ். அவங்க கம்பெனியில் ஒரு பாதி டீம் தான் நம்ம. அவங்க இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்றைக்கி ஈவினிங் நான் அவன்கிட்ட பேசணும். ஸோ அவனை வர சொல்லுங்கள். சரி ஓகேம்மா, நான் சொல்கிறேன். இப்போ நீங்களும் வேக வேகமாக உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. அப்படி தான் டைமாக ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் 5 o'clock போல் ஜங்குக் தான் ஒரு கஃபேல உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அங்கே கஃபேல தான் ரொம்பவே ஆட்டிடியூடாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக் தான் உங்களே பார்த்து சிரிக்கிறான். என்ன ஆட்டிடியூட், எனக்கு மேலே இருக்கா இவ. பட் இந்த ஆட்டிடியூட் தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் வரீங்க. வந்து அந்த சேரில் தான் உட்காடுறீங்க. அவனை பார்த்தாலே அவன் கிஸ் பண்ண தான் ஞாபகம் வருது. எவ்வளோ தைரியம் தான் என்னவே கிஸ் பண்ணியிருப்பான். அப்படி பார்க்குறான் பாரு. வாங்க மிஸ்ஸஸ் வயன், மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னு உங்கள் அப்பா சொன்னார். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன்ஸா? என்னது அது? அது 1 second. என்ன? உங்கள் கூலிங் கிளாஸை கொஞ்சம் கழட்டுறீங்களா? எதுக்கு? இல்லை, உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது, அதான். ஸோ ப்ளீஸ் கூலிங் கிளாஸை கழட்டுறீங்களா? ரொம்ப தான் பண்ணுறான். இப்போ நீங்கள் தான் அவங்க கூலிங் கிளாஸை கழட்டி வைக்கிறீங்க. ஃபஸ்ட் கண்டிஷன், உன்னை நான் கல்யாணம் பண்ணுறேன்றதுக்காக உனக்கு ஒரு ஸ்வீட்டான ஒய்ஃபால் என்னால் இருக்க முடியாது. நெக்ஸ்ட், செகண்ட் கண்டிஷன், நான் ஒரு ரூம்லலாம் தங்க மாட்டேன். எனக்குன்னு தனியாக செப்ரேட் ரூம் வேணும். ஜங்குக் தான் அவனோட கன்னத்தில் கையை வச்சுட்டு உங்களே உட்காந்து பார்த்துட்ருக்கான். தேர்ட் கண்டிஷன், யூ ஷுட் நாட் கண்ட்ரோல் மீ. ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் கண்டிஷன், எக்காரணத்து கொண்டும் எந்த ரீசனுக்காகவும் நீ என்னை டச் பண்ணவோ என்னை நெருங்கவோ கூடாது. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி அன் அக்ரிமெண்ட் மேரேஜ். ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். ஓகே, கண்டிஷன்ஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தான் நிற்கிறான். இப்போ நீங்களும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அண்ட் இன்னொரு திங் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜங்குக் கிட்ட தான் போகிறீங்க. ஜங்குக் தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கோட கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப் விடுறீங்க. அங்கே இருக்கிற எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னவே கிஸ் பண்ணியிருப்பேன். இன்னொரு வாட்டி என் கிட்ட வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்கள் கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிட்டு நடந்து போகிறீங்க. அப்பா, என்ன அடி! இவளுக்கு அடிக்கலாம் தெரியுமா? இருக்குடே உனக்கு இன்னைக்கு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே போயிடுறான். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட் ஒரு 10 o'clock போல் நீங்கள் தான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன், என்னம்மா? தூங்குமா?
நாளைக்கு காலையில் கல்யாணம், சிம்பிளாக தானே பண்ணுறோம். நீ அதுக்குன்னு தூங்காமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பியா? மா, கல்யாணம் தானே, இல்லை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது, நீ போறியா? சரி ஓகே வயன், தூங்கு அப்படின்ட்டு உங்கள் மவுண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் தான் இப்போ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜாங்குக் தான் உங்கள் வீட்டு விண்டோவில் எகிரி குதிக்கிறான். ஹே, இங்கே என்ன பண்ணுற? இல்லை, ஃபோன் பண்ணு எடுக்கலையா, அதான் இருக்கியா இல்லை ஓடி போயிட்டியான்னு பார்த்தேன். ஓடி போகணுமா? நான் எதுக்கு ஓடி போகணும்? இப்போ ஜங்குக் தான் உங்ககிட்ட வந்து உட்கார்றான். இல்லை, மேடம் என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்களே, அதான் இருக்கீங்களா இல்லை நைட்டோட நைட்டாக ஓடி போயிட்டீங்களான்னு பார்த்தேன். நீயெல்லாம் ஒரு ஆள்னு உனக்கெல்லாம் நான் பயப்படணுமா அப்படின்ட்டு லேப்டாப்பை பக்கத்தில் வச்சுட்டு தான் எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜங்குக் தான் உங்கள் கையை பிடிக்கிறான். ஏய், உனக்கு சாயங்காலம் வாங்கின அரை பத்தாது, என் கையை விடு. ஓ, இப்போ தான் ஞாபகம் வருது, என்ன அடி. இப்போ ஜங்குக் தான் உங்கள் முன்னாடி நடந்து வரான், நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. இங்கே பாரு, சும்மா கிட்ட வந்துட்டே இருந்த கத்திடுவேன். கத்துவியா? கத்து. எங்கள் வீட்டில் எப்போவுமே எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா திருப்பி கொடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் உங்கள் கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப் விடுறான். உங்கள் கண்ணு கலங்குது. அச்சோ, ஒரு அடிக்கு கண்ணு கலங்கிருச்சு, இன்னும் வலிக்குதா அப்படின்னு கண்ணை தான் தொடுறான். இப்போ அப்படியே இன்னொரு கன்னத்துலேயும் ஸ்லாப் விடுறான். பாரு, அச்சோ, இது போனஸ். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா கத்திடுவேன். கத்துவேன், கத்து, நிஜமாக கத்திடுவேன். கத்து. அம்மா, மறுபடியும் நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க. நாளைக்கு மேரேஜில் பார்க்குறேன், பாய் அப்படின்ட்டு அவனும் ஓடிடுறான். இப்போ நீங்கள் தான் உங்கள் கன்னத்துலேயே கையை வச்சுட்டு அழுதுட்டு நிற்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மேரேஜும் ஆகிடுது. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் தனியாக ஒரு வில்லாவில் தான் ஸ்டே பண்ணுறீங்க. இப்போ அந்த வில்லாக்குள்ளே தான் 2 பேருமே போகிறீங்க. அது ரொம்ப பெரிய வில்லாலாம் இல்லை, நார்மலான ஒரு 1 BHK அப்படி இருக்கிறது தான். ஸோ உள்ளே போனோடனே ஜேகே தான் ரூமுக்கு போயிட்டு பேக்லாம் வைக்கிறான். நீங்கள் தான் இன்னொரு ரூம் எங்கேன்னு தேடிட்டுருக்கீங்க. என்ன தேடுற? என் ரூம் எங்கே? ஓ சாரி, அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஒரு ரூம் தான் இருக்குது. என்ன, நான் உங்கள்கிட்ட கண்டிஷன்ஸில் என்ன சொன்னேன்? தனி ரூம் வேணும்னு சொன்னேன்னா இல்லையா? பட் கண்டிஷன்ஸை நான் மறந்துட்டேன். வேணுக்குன்னே பண்ணிகிட்ருக்கில்ல அப்படின்ட்டு ரூமுக்கு போயிட்டு உங்கள் லக்கேஜில் தூக்கி போடுறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வந்து உட்காடுறீங்க. செம்மையாக தலைவலிக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ ஜங்குக் தான் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரான். இந்தா, இதை குடி. என்ன காஃபி இது, ரொம்ப சூடாக இருக்குது, எடுத்துகிட்டு போ. சரி ஓகே கொடு அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு போயிட்டு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் கொண்டு வரான். நீங்களும் குடிக்கிறீங்க. ஷோ, வாயிலே வைக்க முடியல, சில்லுன்னு இருக்குது. போ, எனக்கு சூடாக தான் வேணும். இப்போ ஜங்குக் மறுபடியும் அந்த காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு வேறு காஃபி எடுத்து வரான். எதுக்கு இவ்வளோ சுகர்? இவ்வளோ சுகர் நான் சாப்பிட முடியும்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன அங்கே தான் தூக்கி வைக்கிறீங்க? ஜங்குக் சிரிச்சுட்டு அந்த காஃபியை தான் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் போடுறான். என்ன என்ன சொன்னாலும் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் காஃபி எடுத்து வந்து கொடுக்குறான். நீங்களும் அந்த காஃபி வாங்குறீங்க.
ஏய் நில்லு. ம் ஜங்குக் தான் உங்கள் ஐஸை பார்க்குறான். அது சர்க்கரையே இல்லை. ஜங்குக் தான் உங்கள் கிட்ட லீன் ஆகிட்டு லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறான். இன்னொரு வாட்டி காஃபி கேட்டேன்னா இப்படி தான் பண்ணுவேன். இன்னொரு காஃபி வேணும்னா இன்னொரு கிஸ் கொடுக்கணும். நீங்கள் தான் சைலண்ட்டாக அந்த காஃபியை குடிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஜங்குக் அவனோட ரூமில் உட்காந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தான் ரூமுக்கு போகிறீங்க. இங்கே பாரு, நீ போய் வெளியே கவுச்சில் போடு, நான் உள்ளே படுக்க போகிறேன். இப்போ ஜங்குக் தான் அவன் லேப்டாப்பை கீழே வச்சுட்டு உங்களை பார்க்குறான். என்ன கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது. இப்போ ஜங்குக் தான் அவங்க கையை இழுத்து பெட்டில் போடுறான். என்ன பண்ணுற? தூக்கம் வருதா? இன்றைக்கி என்ன நாள்? காலையில் தான் மேரேஜ் ஆச்சு. இப்போ ஃபஸ்ட் நைட் கொண்டாட வேண்டிய டைமில் தூக்கம் வருதுங்கிற என்ன? ஆமாம், என்ன கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? இங்கே பாரு, இது வெறும் அக்ரிமெண்ட் மேரேஜ் தான். அது உனக்கு. நான் எந்த அக்ரிமெண்ட்டும் போடலையே, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை உங்கள் டிஷர்ட்குள்ளே தான் விட்டுறான். கையெடு. இங்கே பாரு, நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன வேணால் நான் பண்ணுவேன். ஸோ ஜங்குக் உங்கள் கிட்ட லீன் ஆகுறான். அவனோட மூச்சு காற்று உங்கள் மேலே படுது. தள்ளி போ. இப்போ ஜங்குக்கோட கை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செஸ்ட்டுக்கு தான் போகுது. சரி, ஓகே, நீ இங்கே படு, நான் கவுச்சுக்கு போகிறேன். இதுக்கு மேலே நீ போனால் என்ன, போகலனா என்ன? அப்போ பண்ணவா? நீ கவுச்சுக்கே போ. சரி, ஓகே, குட் நைட். நீங்கள் தான் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த நைட்டும் போகுது. நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சு நீங்கள் ஒர்க்குக்கு போயிடுறீங்க. ஸோ நைட் ரொம்பவே லேட் ஆகிடுது. ஒரு 12 o'clock போல் ஆயிடுது. நீங்கள் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அங்கேயே தான் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். இப்போ உனக்கு என்ன வேணும்? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எங்கே இருக்கு? ஏன் என்னப்பா? இன்னும் என் வீட்டுக்கு வரல, ஆஃபீஸில் இருக்கேன். என்ன உனக்கு பிரச்சனை? சாப்பிட்டியா? இப்போ நான் இங்கே சாப்பிட்றது வந்து தான் குறையா இருக்குது. ஆல்ரெடி நான் இருக்கிற டென்ஷனை டார்ச்சர் பண்ணாத ஜங்குக், தயவு செஞ்சு ஃபோனை வை. சரி, நான் வரேன். நீ ஒன்றும் வர தேவையில்ல, நீ எதுக்கு வர? இப்போ ஜங்குக் தான் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக் தான் கம்பெனிக்கும் வரான். கையில் டின்னரும் ஒரு காஃபியும் எட்டு வரான். நீங்கள் அந்த டெஸ்கில் உட்காந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்கீங்க. வயன் நான் வர வேணான்னு சொன்னேன்ல, என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. இப்போ ஜங்குக் தான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றான். எல்லா நேரமும் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்க தேவையில்லை. உங்கள் கண் ஆல்ரெடி லைட்டாக கலங்கியிருக்கு. இப்போ ஜங்குக் தான் உங்களை பார்க்குறான். என்னாச்சு? நீங்கள் தான் அவனை பார்க்குறீங்க, உங்களுக்கு அழுக தான் வருது. இப்போ நீங்கள் அந்த பக்கம் திரும்பிடுறீங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு வேணும்னா நீ என்ன ஹக் பண்ணிக்கலாம். இல்லை, ஜஸ்ட் நார்மலாக அப்படின்னு அவன் கையை ரெண்டையும் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் உன்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. உன்னை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறீங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை.
அப்படின்னு உங்கள் ஹேரில் லெவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேப் பண்ணி கொடுக்குறான். என்னாச்சு? அது அசால்ட்டாக விட்டுட்டேன். அது என்னால் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் எவ்வளோ செக் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியல. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணலன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சரி, ஓகே, என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ நீ அழுகாத அப்படின்ட்டு உங்களை தான் காம் பண்ணுறான். இப்போ நீங்கள் தான் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. நான் ட்ரை பண்ணவா? அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறான். இந்த காஃபி கொடி. இல்லை, எனக்கு வேண்டாம். இது முதல்ல சாப்பிடு, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக் ஒர்க் பண்ணுறான். நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ ஒரு 2 hours போல் ஜங்குக் லேப்டாப்பில் சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தான் அவனை பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணாலும் டாலரேட் பண்ணுறான். ஏன் இவன் என்னை வெறுக்கவே மாட்டேங்கிறான்? ஒன் முடிஞ்சு எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டான். லாஸ் ஆனது எல்லாமே திரும்பி வந்துடுச்சு. தேங்க்யூ. பரவாயில்ல, சரி வா வீட்டுக்கு போகலாம். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஜங்குக்கும் வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் டேஸும் பாஸ் ஆகுது. நீங்கள் எவ்வளோ தான் ஜங்குக்கு டார்ச்சர் பண்ணாலும் அவன் எல்லாத்துக்குமே பொறுத்து போகிறான். நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலுமே அவங்கள காம் பண்ணுறான். ஸோ இப்போ ஒன் டே நீங்களும் ஜங்குக்கு தான் ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் மிரர் முன்னாடி நின்று மேக்கப் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களையே தான் பார்க்குறான். ரெடி ஆகிட்டிங்களா மிஸ்ஸஸ் ஜான்? என்ன சொன்ன? இப்போ ஜங்குக் தான் உங்ககிட்ட பேக் ஹாக் வந்து பண்ணுறான். ரெடி ஆகிட்டிங்களா மிஸ்ஸஸ் ஜான்? என்னை விட்டு அவன் ஹக் பண்ணோன்னே உங்கள் ஃபேஸ்லாம் ரெட்டாக மாறுது. ப்ளஷ் ஆகுறியா? இல்லை, ப்ளஷ் போட்டியா என்ன? அப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி சவந்திருக்கு? அது ஹாட்டாக இருக்குது, அதான். என்னை விட முதல்ல ஏசி போட்டிருக்குல, அதெல்லாம் அப்படி தான், தள்ளிப்போ. ஸோ நீங்களும் அந்த பார்ட்டிக்கு தான் போகிறீங்க. ஸோ அங்கே ஜங்குக்கை எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு தான் ஜங்குக்கை வெல்கம் பண்ணுறா. ஸோ நீங்களும் உங்களோட ஆஃபீஸ் கொலீக் கூட தான் பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக் அதை பார்க்குறான். அங்கே ஒரு பையன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான் உங்ககிட்ட வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜான், கொஞ்ச நேரம் மிஸ்டர் ஜான் கூட பேசலாம். என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கெல்லாம் பார்க்குறாங்க. இல்லை, ரொம்ப நேரமாக அவர்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அந்த பையன்தான் உங்களே ஒரு மாதிரி பார்க்குறான். ஒன், யார் இது? அது நான் அவங்களோட இவங்க என் ஃப்ரெண்டா? ஓகே, நான் ஃப்ரெண்டா? ஆமாம். ஸோ ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் தான் ஜங்குக்கை தேடுறீங்க. பார்த்தா ஜங்குக் அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கான். இவன் யார்? ஏது இப்படி சிரித்து பேசிகிட்ருக்கா? ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டியா? அது இந்த பரவாயில்ல பண்ணு அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பையனும் ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்குறான். நீங்களும் அவங்கள பார்த்துட்டே ட்ரிங்க் பண்ணுறீங்க. ஒரு 4-5 பேக்கு அடிக்கிறீங்க. ஸோ இப்போ லைட்டாக உங்களுக்கு போதை ஏறுது. நீங்கள் தான் ஜங்குக் கிட்ட போய் நிற்கிறீங்க. அவனை போய் லைட்டாக இடிச்சிட்றீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ யார்கிட்ட
இவ்வளோ நேரம் பேசுகிற? குடிச்சிருக்கியா? ம். மேடம் நீங்கள்? அது இவங்க நான் மிஸ்ஸஸ் ஜான். ம். இவன் என் புருஷன். ஓ ஓகே மேடம் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் படி பார்த்துட்டு போயிடுறா. என்ன சொன்ன? மிஸ்ஸஸ் ஜான். மறுபடியும் சொல்லு. மிஸ்ஸஸ் ஜான். சரி வா வீட்டுக்கு போகலாம். சரி வா அப்படின்னு அவன் தான் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போனோடனே நீங்கள் போய் பெட்டில் அப்படியே போய் விழுகுறீங்க ஸ்லிப்பரோட. வயன் ஸ்லிப்பரை கழட்டு. நீ கழட்டி விடு. இப்போ ஜங்குக் தான் உங்கள் ஸ்லிப்பர்லாம் கழட்டி விடுறான். எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸை தான் ரிமூவ் பண்ணுறீங்க. ஏய் என்ன பண்ணுற? ஹாட்டாக இருக்குது எனக்கு. அதுக்கு ட்ரெஸ்ஸை கலட்டுறேன். நான் போதுனதுக்கப்புறம் கழட்டிக்கோ. எங்கே போகிற அப்படின்னு அவன் காலரை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஏய் ஜங்கு, உனக்கு என்னையா இவ்வளோ பிடிச்சிருக்கு? எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் டாலரேட் பண்ணிக்கிற. கோபமே உனக்கு வராதா என் மேலே? நீ அடிக்கடி பண்ணுறதெல்லாம் கோபம் வரும் எனக்கு. ஆனால் நீ அடிக்கடி எனக்கு கிஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிடுவ தெரியுமா? தெரியும். இப்போ நீங்கள் தான் ஜங்குக்கை பெட்டில் போட்டுட்டு அவன் மேலே ஏறி உட்காருங்க. ஏ இறங்கடி. நீ என்னை லவ் பண்ணுறியா? சொல்லு. ஆமாம். அப்போ என்னை கிஸ் பண்ணு. கிஸ் பண்ணு. இப்போ ஜங்குக் தான் அவளை கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. நிறுத்த. எதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிற? நீ என் புருஷன் தானா? என் கூட பேசு. உனக்கு தான் சிரிக்கவே தெரியாதே. யார் சொன்னா? நான் சிரிப்பேன். இப்போ நீங்கள் தான் ஜங்குக்கோட ஷர்ட் பட்டன்லாம் கலட்டுறீங்க. ஏய் என்ன பண்ணுற? மைத்தியாரு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடல, இன்னைக்கு பண்ணலாம். இப்போ ஜங்குக் தான் உங்களை பெட்டில் போட்டுட்டு அவன் உங்கள் மேலே ஓவராகிறான். இப்போ ஜங்குக் உங்கள் ஹேண்ட்ஸ் ரெண்டையும் உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணுறான். என் கையை விட்டு. விட்டு ஜங்குக் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். சரி ஓகேடா, அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட்.
இன்னொரு நல்ல ஒன் ஷாட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.